இலங்கையில் வரலாற்றுச் சாதனை. அனுர ஆட்சியில் ஒரு 1,00,000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி வசூலிப்பு. இலங்கையில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி வரை சேகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த வரி வருவாய் 1 டிரில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அரச வருவாய் இலக்குகளை அடைவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையான வரி நிர்வாக செயல்முறைகளே இதற்கு முக்கிய காரணமாகும். மேலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களும் இந்த சாதனை அளவிலான வருவாயை ஈட்டுவதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. கைத்தொலைபேசி தொலைந்தால் உஷாரிருங்கள். நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் கையடக்க தொலைபேசிகள், மொபைல் போன்ஸ், காணாமல் போனமை அல்லது திருடப்பட்டமை தொடர்பான முறைப்பாடுகள் தினசரி பதிவாகி வருகின்றன. குறிப்பாக ஒரு கையடக்க தொலைபேசி தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டு வேறொருவரின் கைக்குச் சென்றாலோ அதன் மூலம் பல்வேறு சட்டவிரோத மற்றும் சமூக விரோதச் செயல்கள் இடம்பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நமது நிதித் தகவல்கள், தனிப்பட்ட விபரங்கள், புகைப்படங்கள் உள்ளிட்ட மிக நுணுக்கமான தரவுகள் அடங்கிய கையடக்க தொலைபேசி தவறான நபர்களின் கைகளுக்குச் சென்றால் குற்றவாளிகள் அதனை தவறாக பயன்படுத்தி தங்களின் நோக்கங்களை எளிதில் நிறைவேற்றக்கூடும். இதனால் அதன் உண்மையான உரிமையாளர்கள் கூட தேவையின்றி பாதிக்கப்பட்டு சட்டச் சிக்கல்களுக்குள் மாறும் அபாயம் உள்ளது. எனவே கையடக்க தொலைபேசி ஒன்று தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ உடனடியாக பொதுமக்கள் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கொள்ள வேண்டிய 4 முக்கிய நடைமுறைகள். சிம் அட்டையை உடனடியாக செயலிழக்கச் செய்தல். தொடர்புடைய தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனத்தை டெலிகாம் புரோவைடர் தொடர்பு கொண்டு சிம் அட்டையை உடனடியாக முடக்க வேண்டும். இதன் மூலம் 3ஆம் தரப்பினரால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத பயன்பாடுகளை தடுக்க முடியும் என்பதுடன் தொலைபேசியை மீண்டும் கண்டுபிடிப்பதும் எளிதாகும். IMEI இலக்கத்தை குறிப்பிட்டு போலீசில் முறைப்பாடு செய்தல். கையடக்க தொலைபேசி காணாமல் போனாலோ அல்லது திருடப்பட்டாலோ இலங்கை போலீசில் முறைப்பாடு செய்யும்போது அதன் தனித்துவமான IMEI இலக்கத்தை குறிப்பிடுவது மிகவும் முக்கியமானதாகும். IMEI இலக்கத்தை முன்கூட்டியே குறித்து வைத்திருத்தல். கைபேசியின் IMEI இலக்கத்தை அறிந்து கொள்ள *#0 என்ற குறியீட்டை பயன்படுத்தலாம். அந்த இலக்கத்தையும் சேவை விபரங்களையும் முன்கூட்டியே பாதுகாப்பாக பதிவு செய்து வைத்திருப்பது ஒவ்வொரு பயனரதும் பொறுப்பாகும். ஐ நீட் இணையதள முறைமையின் பயன்பாடு. இலங்கை போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விசேட மென்பொருள் முறைமையின் மூலம் காணாமல் போன கைபேசிகளை தேடும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் www.ineed.police.lk என்ற இணையதளத்தில் பதிவு செய்து தேவையான விபரங்களை வழங்கலாம். தகவல் கிடைத்தவுடன் இலங்கை போலீசார் இது குறித்த விரைவான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வர்.